ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட ராசி பலன் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்கப்போடு. அதாவது தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் வந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் பெரிய சேஞ்சஸ்லாம் ஏற்படும். அந்த சேஞ்சஸ்னால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி அந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தம்ப்நெயிலில் பார்த்துட்டு உங்கள் ராசிக்குன்னு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2024 புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஆபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. ஸோ வாழ்க்கையில் மோட்சங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அந்த பாவங்கள் நீங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. பாவங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு, தோஷங்கள் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை. அதனால் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இந்த கதையை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்படி என்ன கதை, அதை தெரிஞ்சுக்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத வாங்க முதல்ல உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீட்லையும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கப்படும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. இதை தான் நீங்கள் புரட்டாசி அன்னைக்கு கேட்கணும். முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண்களாக மாறி இருக்கு. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கிறான். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தன் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுது. அந்த நாள் முழுவதுமே சரியாக செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான். இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்து விட்டார். உடனே மன்னருக்கு தோக்கமும் கலந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு. பீமா வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டுட்டாரு மன்னன். இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்வர்கள் அல்லவா, அவர்களை தான் குயவன் என்று சொல்லுவாங்க. இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாள் அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினமும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் இந்த குயவன். குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கிறான். பானை செய்யும்போது
கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தராரு. பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணான் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி தங்க பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திற்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதனம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்மளுடைய சுயநிலை இல்லாத உண்மையான மனதும் சுயநிலை இல்லாத வேண்டுதலுமே. உண்மையான பக்தி கண்ணோட்டத்தோடு எடுத்துக்காட்டு இது என்பதை உணர்ந்தாரு மன்னன். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனது முக்கியம். ஜாதி மதம் இனம் மனம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. ஸோ அந்த ஒரு இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த புரட்டாசி மாதம் பயன்பெறுங்க. ஸோ இப்போ புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைவருக்கும் உதவக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தேவையற்ற குற்றச்சாட்டுகள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம்லாம் உங்களுக்கு நீங்கும். மன வருத்தம் எல்லாமே நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றிறக்கமாக தான் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த வேலையை செய்யறதுக்கு முன்போ அது பற்றி அதிக யோசிக்கணும். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தரும். பெண்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வீண் அலைச்சல் உண்டாகும். அதனால் கேர்ஃபுல்லாக உதவி செய்யாமல் அவாய்ட் பண்ணுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். மாணவர்கள் கூட புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா மற்றவர்களுடைய பாராட்டை ஈஸியாக பெற முடியும். ஸோ கல்வியில் மேன்மையும் உண்டாகும். ஸோ அதனால் கல்வியில் மேன்மை உண்டாகிறதுக்கு மாணவர்கள் நீங்கள் புத்தி சாதுரியத்தோடு புரட்டாசி மாதம் நடந்து கொள்ளுங்க. ஸோ சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக புரட்டாசி மாதம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. தெய்வ பக்தி அதிகரிக்கணும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். ஸோ கவனமாக இருங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டணும். இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். அதே உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலுவும் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திர வாரியாகவும் இப்படிலாம் இருக்கணும் என்று ஒரு சில நுணுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்துக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவனை வணங்கி வரணுமாங்க. உங்கள் மனக்கவலையும் நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் புரட்டாசி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.